யாரை நம்புவது, எப்படி புரிந்து கொள்வது, அல்லது எப்படி ஒத்து போவது என்று யாருக்கும் தெரியவில்லை. யாரை நம்புவது, எப்படி புரிந்து கொள்வது, அல்லது எப்படி ஒத்து போவது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆடு மாடு கோழிகளை பாசத்துடன் வளர்த்தாலும் வளர்த்தவர்களே பணத்திற்காக அவற்றை கொன்று உயிரை பறிக்கும் விதமும் புரியவில்லை. நபர்களை சுட்டி காட்டுவதற்காக நான் தண்டிக்கப்படும் போது என் மன நிம்மதியுடன் என்னால் வாழ முடியாது. இப்போது சிகரெட், போதை பொருள், கஞ்சா போன்றவற்றுக்காக தண்டிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் அவர்களுக்கு அளித்த உதவியால் பலர் வாழ்கிறார்கள். மேலும் அவர்கள் எனக்குள் விதைத்த துன்பத்தையும் தீமையையும் வென்று நான் வாழ்கிறேன். எதிர்காலத்தில் ஒருவர் எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் நடை புரிந்து கொள்வதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ இல்லை. நான் நல்லதையே பேசுவேன், செய்வேன். மற்றவர்கள் எனக்கு துரோகம் செய்தாலும் நான் வெற்றி பெறுவேன். ஒருவன் ஊழலும் அநீதியும் செய்து பணத்தை சேர்க்கிறான். அந்த தீங்கு செய்பவன் இறைவனால் தண்டிக்கப்படுவான். பணமும் செல்வமும் ஆசைகள் எனும் வடிவத்தில் தீரிந்து தீரிந்து அழிகின்றன. நான் நீதியை நிலைநாட்டுவேன். நான் துரோகத்தை அம்பலப்படுத்துவேன். துரோகிகளின் அழகான முகமூடி கிழிக்கப்படட்டும். எல்லா தீய மற்றும் கொடூரமான செயல்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படட்டும். இறைவனின் படைப்புகள் அனைத்தும் அழிக்கப்படும். நீதி நிலை பெறும். மாறும் வாழ்க்கை புரிதலாலும் எண்ணங்களாலும் கருத்துக்களாலும் செழிக்கட்டும். நான் நன்மை செய்வேன், மற்றவர்களின் துரோகத்தை வெல்வேன். யாரை நம்புவது, எப்படி புரிந்து கொள்வது, அல்லது எப்படி ஒத்து போவது என்று யாருக்கும் தெரியவில்லை.